சக்தியே பராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே மருவூர் அரசியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. புத்தம் பொலிவுற பூக்கும் பூக்கள் போல் உங்கள் வாழ்க்கை அழகாய் மிளிரட்டும். இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. அறுவடை செய்பவனுக்கு கிடைக்கும் நெல்லை விட எலிகள் தங்கள் வலைக்குள்ளே சேமித்து வைக்கும் நெல்லின் அளவு அதிகமாகும். அதுபோல நிர்வாகத்தில் எலிகள் அதிகமாக இருந்தால் பாசத்தையும் பணத்தையும் பறிகொடுக்க நேரிடும். அறிந்தும் புரிந்தும் நடந்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சரவணகுமார். அம்மா என்னை செய்தியாளராக பாலிமர் தொலைக்காட்சியில் பல்லடம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 9 வருஷம் வேலை செஞ்சேன். இப்போது வேறு ஒரு நியூஸ் தமிழ் 24x7 அப்படிங்கிற செய்தி தொலைக்காட்சியில் வேலை செய்கிறேன். செய்தியாளராக வேலை செய்கிறேன். எல்லாம் அம்மாவுடைய அருள் தான். நான் 2003 ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இந்த காலகட்டங்கள் அவங்களுடைய பரம்பரைகள் எல்லாமே ஐயப்பன் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு. எங்கள் அப்பாவில் ஒரு 50 வருஷ குருசாமி. அந்த வழிமுறையில் நான் வளர்ந்து வந்தவன். ஐயப்பன் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி வளர்ந்து வந்தவன். 2003 எங்கள் மாமனார் சிவஞானம் அப்படிங்கிறவர் பல்லடத்தில் அவர் 2003 எங்கள் மேரேஜுக்கு அம்மாவை வீட்டுக்கு அழைச்சி வர்றாரு. அப்போது நான் சாமியை தான் கும்பிடுவேன், இவரை கும்பிட மாட்டேங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமாக அடம் பிடிச்சிட்டு இருந்த ஒரு கேரக்டர் கூட நான். அது இப்போ சொல்கிறது தவறாக நினைக்க வேணாம். அது போக போகத்தான் அதோடைய இது என்ன, அம்மானா யார், பங்காரு அடிகளார் அவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அந்த ஒரு செயல்பாட்டுடைய பிரதிபலிப்பு காரணமாக பல மாதிரி அதாவது அதிரடியாக எனக்கு அம்மா உணர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அதாவது எப்படி சொல்லப்போனால் நான் ஐயப்பன் வழிமுறையில் இருந்துட்டு இங்கே எங்கள் மாமனார் மனைவி இவங்க எல்லாருமே குழந்தையிலிருந்தே மாலை போட்டு வாழ்ந்துட்டுருக்கிற ஃபேமிலி தான். நான் அதை கொஞ்சம் முரண்பாடு, நம்மளுக்கு அந்த வயசுக்கு ஈகோ இருக்குமில்ல, அந்த மாதிரியான ஈகோ தாட்டு இப்படியெல்லாம் இருந்துச்சு. அம்மா அன்னைக்கு கல்யாணத்துக்கு நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போன வார்த்தையை நான் பொருட்படுத்திக்காததுனால 10 வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு ஒன்றொன்னா கோயிலில் கொண்டு போய் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் ஆடி போகிறதுக்கு திருப்பூர் சக்தி பீடத்தில் விட்டுருவேன். ஆனால் நான் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். நான் இந்த வேண்டுதல் அம்மா நிறைவேற்றுச்சு அப்படின்னா, இந்த வேண்டுதல் நிறைவேற்றுனா நான் கோயிலுக்கு வரேன், நான் அம்மாவை வணங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போய் வேண்டுதல் வைப்பேன்.
வேண்டுதல் வச்ச அடுத்த நிமிஷம் எனக்கு அங்கே அது ரிலீஸ் ஆகிறது பிரதிபலிக்கும். ஒன்று செல்ஃபோனில் ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கும், தீராத பல பிரச்சனைகளாகவும் இருக்கும். அது எப்படி ரிலாக்ஸ் ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதிசயமாக அந்த ரிலாக்ஸ் ஆகும். அதே போல் அப்புறம் அடிக்கடி நான் வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சக்தி பீடத்துக்கு, திருப்பூர் சக்தி பீடத்துக்கு வெள்ளிக்கிழமை போக ஆரம்பிச்சுக்கிட்டேன். அப்போ நான் சாமிகிட்ட போய் அதாவது இப்படி வணங்கி நான் கும்பிட்டுட்டு வருவேன். கருவறையில் இருக்கிற அம்மன் சாமிக்கும் நான் என் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நான் அம்மாவுக்கு வேண்டிட்டு வர்ற விஷயம். அந்த அன்று இரவு அதாவது கனவுல பங்காரு அடிகளார், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் அம்மாவுடைய கருவறையில் இருக்கிற அம்மன் சிலையை சாமி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு போவேன். அந்த வேண்டுதலை பங்காரு அடிகளார் அவர்கள் அந்த உருவத்தில் எனக்குள்ள விவாதிக்கிறார். அந்த வேண்டுதலை பயங்கரமாக விவாதிக்கிறாங்க. அப்போது நான் ஒரு நாள் மிராக்கிளாக என்ன பண்ணுறேன், நேராக திருப்பூர் சக்தி பீடத்துக்கு அந்த அம்மாவை திட்டுறேன். என்னம்மா நான் உங்கள்கிட்ட சொன்னது அவருக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. 16 வயது முதல் 28 வயது வரை உள்ள இளைஞர்களை பக்குவமாக பாதுகாத்து வளர்க்க வேண்டியுள்ளது. இந்த வயதில்தான் வம்பு தும்பெல்லாம் வருகிறது. இளைஞர்களை ஆன்மீகத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் தானாக வரும் என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்கள். கடந்த 12/5/2024 அன்று தஞ்சாவூர் மாவட்டம் பொறையாறு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் இணைந்து தவசுமுத்து நாடார் மேல்நிலைப் பள்ளியில் 24ஆம் ஆண்டு மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாமினை நடத்தினர். தஞ்சை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு PS வாசன் துவக்கி வைத்த இந்த நிகழ்வில் 250க்கும் மேற்பட்டவர்களுக்கு முழுமையான கண் பரிசோதனை செய்யப்பட்டது. 36 பேருக்கு கண்புரை கண்டறியப்பட்டு அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்த இலவச கண் பரிசோதனை முகாம் கடந்த 24 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.